ஓம் குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீவித்யா மகாசம்ஸ்தானம் 14 பிப்ரவரி 2023 அன்று பெங்களூர் நகரம் ஹரகடே கிராமத்தில் ஸ்ரீவித்யா மகாசம்ஸ்தானம் பட்டு சாஸ்திரிகள் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீவித்யா குரு மார்த்தாண்ட ஸ்ரீ பரானந்தநாதரின் மூத்த மகன் ஸ்ரீ பிரசாத் சுப்பிரமணியத்தின் திருக்கரங்களால் திறக்கப்பட்டது. இங்கு கொலுவிருக்கும் பஞ்சலோகத்தில் 1.5 அடி உயர ஸ்ரீசக்கர மகாமேரு, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன், ஸ்ரீ மகாவாராகி அம்மன் மற்றும் ஸ்ரீ ராஜமாதங்கி அம்மன் சுவாமிமலை ஸ்தபதியால் சம்பிரதாய முறைப்படி செதுக்கப்பட்டுள்ளன. அன்றிலிருந்து ஸ்ரீ சிதானந்தநாதர் ஸ்தாபித்த ஸ்ரீவித்யா சபாரிய முறைப்படி ஒவ்வொரு பௌர்ணமியன்றும் ஸ்ரீசக்கர நவாவரண பூஜை, ஸ்ரீவித்யா ஹோமம், அமாவாசையன்று ஸ்ரீ பிரத்யங்கிரா ஹோமம், ஸ்ரீ துர்கா சப்தசதி பாராயணம், மாச துர்காஷ்டமி அன்று சண்டி ஹோமம் ஆகியவை சம்ஸ்தானத்தில் சிஷ்ய கோடிகளால் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. சமீப காலமாக இந்த நாட்களில் அன்னப்பிரசாதமும் வழங்கப்படுகிறது. ஸ்ரீயுத நாராயண ஹெக்டே அவர்கள் தினசரி பூஜை வழிபாடுகளை பக்தியுடன் செய்து வருகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் சம்ஸ்தானத்தின் நோக்கம் மற்றும் அதன் இலக்குகளை ஆர்வம் உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஸ்ரீமாதாவின் உந்துதலின் விளைவாக இந்த சிறிய வீடியோ வெளியிடப்படுகிறது. ஸ்ரீ வித்யாரண்யரிடம் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா பரம்பரை ஸ்ரீ சிதானந்தநாதரின் முயற்சியின் பலனாக குஹானந்தநாத பரம்பரை என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீவித்யாவில் பல வகையான சடங்குகள் உள்ளன. ஒவ்வொரு சடங்கிலும் பல மரபுகள், அதாவது குரு பரம்பரைகள் உள்ளன. அத்தகைய ஒரு பாரம்பரியம் ஸ்ரீ குஹானந்தநாத பரம்பரையாகும். ஸ்ரீ சிதானந்தநாதரின் கொள்கை ஸ்ரீவித்யா தகுதியுள்ள அனைவருக்கும் அவர்கள் எங்கிருந்தாலும் கிடைக்க வேண்டும் என்பதே. ஸ்ரீ சிதானந்தநாதர் ஸ்ரீ யோகானந்தநாதரின் இல்லத்திற்கே சென்று அவருக்கு தீட்சை அளித்தாராம். இத்தகைய தொலைநோக்கு பார்வையுடனும் நோக்கத்துடனும் தான் குஹானந்தரின் பரம்பரையின் இன்றைய சீடர்களை இந்தியாவில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் பார்க்க முடிகிறது. இருப்பினும் ஸ்ரீவித்யா பற்றிய விழிப்புணர்வு வட இந்தியாவில் தசமகா வித்யாவை பற்றிய அளவுக்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீவித்யா ஒரு பிரம்ம வித்யா. அதை மிகவும் இரகசியமாக வைத்திருப்பது அனைத்து ஸ்ரீவித்யா உபாசகர்களின் முதன்மை கடமையாகும். இந்த இரகசிய ஞானம் குருமார்களால் சீடர்களுக்கு போதிக்கப்பட்டது. இப்படி செவி வழியாக வந்த ஸ்ரீவித்யா மந்திரங்கள் அச்சு தொழில் தோன்றி 350 ஆண்டுகளுக்கு பின் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் புத்தக வடிவில் வந்தன. அதுவரை இவையெல்லாம் கையெழுத்து பிரதியில் இருந்தன. மிகவும் பழமையான சுவடிகளிலிருந்து அச்சுக்கு வந்தபோது கட்டாயம் அதில் பிழைகள் இருந்திருக்கும். இது நாம் ஏற்றுக்கொள்ள விரும்பாத உண்மை. இப்போது அச்சு யுகம் தாண்டி இணைய யுகம் வந்துவிட்டது. அச்சில் இருப்பவை இல்லாதவை அனைத்தையும் மேக கணினியில் வைத்து பாதுகாப்பது எளிதாகிவிட்டது. ஸ்ரீவித்யா என்றால் இரகசிய அறிவு என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஸ்ரீவித்யா நூல்களை அச்சிலோ அல்லது இணையத்திலோ ஏற்றினால் இந்த இரகசியம் வெளிப்பட்டு விடுகிறது என்பது அர்த்தமல்ல. ஏனென்றால் புத்தகங்களை படிப்பது உபாசனை ஆகாது. அதற்கு ஒரு தகுதியான குருவிடமிருந்து தீட்சை பெறுவது அவசியம். உதாரணமாக, ஒரு உணவை சமைப்பது என்பது தேவையான பொருட்களின் பட்டியலையும் சமைக்கும் முறையையும் புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்வது அல்ல. அதே போலத்தான் ஸ்ரீவித்யா உபாசன முறை பற்றி அச்சு அல்லது ஆன்லைனில் படிப்பது உபாசனை ஆகாது. குரு உபதேசம் பெற்றால்தான் அந்த எழுத்துக்களும் ஒலிகளும் மந்திரங்கள் ஆகின்றன. இதை நாம் முதலில் உணர வேண்டும். இந்த அறிமுகங்கள் அனைத்தும் ஸ்ரீவித்யாவின் இரகசியத்தை தெருக்களிலும் இணையத்திலும் பகிர வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதை குரு ஸ்ரீ ஆத்மானந்தநாதர் தெளிவுபடுத்தியுள்ளார்.
ஸ்ரீவித்யா உபாசனை செய்வதில் பலருக்கு ஆர்வம் இருந்தாலும் எங்கு எப்படி கிடைக்கும் என்று தெரியவில்லை என்று நினைப்பவர்கள் ஸ்ரீவித்யா சம்ஸ்தானத்தை அணுக வேண்டும் என்பதே குரு ஸ்ரீ ஆத்மானந்தநாதரின் விருப்பம். ஸ்ரீவித்யா சம்ஸ்தானம் அவர்களுக்கும் குஹானந்த பரம்பரையில் வந்த மற்ற அனைவருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது. எனவே குஹானந்த பரம்பரையில் வந்த அனைத்து ஸ்ரீவித்யா உபாசகர்களும் இந்த சம்ஸ்தானத்தை அணுகி ஒத்துழைத்து ஸ்ரீ சிதானந்தநாதரின் கனவை நனவாக்க வேண்டும். இதுவே நம் கோரிக்கை, இதுவே நம் விருப்பம். குருவே சரணம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.